திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள தொழிலாளர் நலவாரிய அலுவலகத்திற்கு இன்று தொழிலாளர் நலவாரிய தலைவர் பொன்குமார் வருகை தந்தார். பின்னர் தொழிற்சங்க நிர்வாகிகள், வாரிய நல அலுவலர்கள் ஆகியோருடன் ஆலோசனை நடத்தினார். ஆலோசனைக் கூட்டத்தில் புதிதாக உறுப்பினர் சேர்ப்பது குறித்தும், வாரியத்தின் மூலம் நலத்திட்ட உதவிகள் விரைந்து கிடைக்க நடவடிக்கை எடுப்பது குறித்தும் ஆலோசனை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் கூறியதாவது: இன்று கட்டுமான தொழிலாளர் நலவாரியம் உள்ளிட்ட திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த 18 வாரியங்களில் தொழிலாளர்களின் பிரச்சனைகள் குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு தொழிற்சங்க நிர்வாகிகளின் தொழிலாளர்களின் குறைகள் நிவர்த்தி செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. முதல்வருடைய எண்ணத்திற்கு ஏற்ப அரசு மக்களை தேடி, அதேபோல வாரியம் தொழிலாளர்களை தேடி என்ற அந்த அடிப்படையில் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் நேரடியாக சென்று பிரச்சனைகளை களைந்து அதிக அளவில் உறுப்பினர்கள் சேர்க்கவும், நலத்திட்ட உதவிகள் விரைந்து கிடைக்கவும் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. 2011 காலகட்டத்தில் கலைஞர் ஆட்சியின் பொழுது 33 லட்சமாக இருந்த கட்டுமான தொழிலாளர்கள் பதிவு பெற்ற உறுப்பினருடைய எண்ணிக்கை 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் 20 லட்சம் தொழிலாளர்கள் வாரியத்தை விட்டு விலகி 13 லட்சம் பேர் இருந்தாங்க. இன்றைக்கு இந்த 2 ஆண்டு காலத்தில் புதிதாக 12 லட்சம் உறுப்பினர்கள் பதிவு செய்யப்பட்டு 25 லட்சம், சற்று ஏறக்குறைய 25 லட்சம் தொழிலாளர்கள் வாரியத்தில் பதிவு பெற்றிருப்பது இந்த அரசின் மீதும் முதலமைச்சர் மீதும் தொழிலாளர்கள் வைத்திருக்கிற நம்பிக்கையை காட்டுகிறது. திண்டுக்கல் மாவட்டத்தில் மட்டும் 50,000 பேர் புதுசாக சேர்ந்திருக்காங்க. மொத்தமாக 2,74,000 தொழிலாளர்கள், 2,44,000 தொழிலாளர்கள் இந்த வாரியத்தில் பதிவு பெற்றிருக்கிறாங்க. இந்த 2 ஆண்டு காலத்தில் ஏறத்தாழ 53,000 தொழிலாளர்களுக்கு 50 கோடி ரூபாய் அளவிற்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டிருக்கிறது இந்த ஒரு மாவட்டத்தில் மட்டும். இதெல்லாம் வாரியம் சிறப்பாக நடைபெறுவதற்கான ஒரு உதாரணங்கள். அதே போல் நம்முடைய முதலமைச்சருடைய அறிவுறுத்தலுக்கு ஏற்ப இந்தியாவிற்கே முன்மாதிரி திட்டமாக வீடு இல்லாத கட்டுமான தொழிலாளிக்கு வீடு கட்டிக் கொள்வதற்கு 4 லட்சம் ரூபாய் இலவசமாக வழங்குகிறோம். குணப்படுத்த முடியாத நோய், கேன்சர், டயாலிசிஸ், மாற்று அறுவை சிகிச்சை, அவர்களுக்கு மாதம் 1000 உதவித்தொகை வழங்கக்கூடிய திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. மருத்துவக் கல்லூரி, ஐஐடி, ஐஏஎம் போன்ற உயர்கல்வியில் படிக்கிற மாணவர்களுக்கு கல்லூரி கட்டணம், விடுதி கட்டணம் முழுமையாக வாரியம் ஏற்றுக்கொள்வதோடு ஆண்டுக்கு 50,000 ரூபாய் கொடுக்கக்கூடிய திட்டத்திற்கு நம்முடைய முதலமைச்சர் ஒப்புதல் வழங்கியிருக்கிறாரு. இதெல்லாம் புதிய திட்டங்கள். ஒரு தொழிலாளி ஒரு இடத்துல இறந்து போனால் அவருடைய சொந்த கிராமத்திற்கு கொண்டு போய் சேர்க்கிற முழு செலவையும் வாரியம் ஏற்றுக்கொள்கிறது. விளையாட்டுத்துறையில் தொழிலாளருடைய பிள்ளைகளை ஊக்கப்படுத்துவதற்கு தேசிய அளவில் விளையாடுற பிள்ளைகளுக்கு 25,000 கொடுக்குறோம். சர்வதேச அளவில் விளையாடுற பிள்ளைகளுக்கு 50,000 கொடுக்குறோம். இந்த மாவட்டத்தை சேர்ந்த நந்தினி என்ற பெண் ஒரு கட்டுமான தொழிலாளருடைய பெண். அவங்க +2ல் 600க்கு 600 மதிப்பெண் எடுத்திருந்தாங்க. அவர்களுக்கு கோவையை சேர்ந்த ஒரு கல்லூரி இலவசமாக கல்வி கொடுக்குறாங்க. இதர செலவிற்காக வாரியத்தின் மூலம் ஆண்டுக்கு 1 லட்சம்னு 3 லட்சம் ரூபாய் தொகையை அவர்களுக்கு நாங்கள் கொடுத்துருக்குறோம். இது தொழிலாளருடைய பிள்ளைகளுடைய கல்வியை ஊக்கப்படுத்துவதற்கான சிறப்பு திட்டங்கள். ஆகவே இப்படி ஒரு சிறந்த மாநிலமாக எல்லா நிலையிலும் தமிழ்நாடு திகழ்ந்து வருகிறது. தொழில்துறையாக இருந்தாலும், கல்வித்துறையாக இருந்தாலும், சுகாதாரத்துறையாக இருந்தாலும், தொழிலாளர்களுக்கு நலன் பயக்கக்கூடிய திறனாக இருந்தாலும் எல்லாவற்றிலும் சிறந்த மாநிலமாக தமிழ்நாடு விளங்குகிறது. இப்படிப்பட்ட மாநிலங்களுக்கு ஒன்றிய அரசு ஒத்துழைப்பு கொடுக்கணும். ஆனால் முட்டுக்கட்டை போடக்கூடாது. இங்கே இருக்கிற எல்லா வாரியத்தையும் மத்தியில் கொண்டு போவதற்காக ஆங்கிலேயன் காலத்தில் போடப்பட்ட 44 சட்டங்களை 4 கோடாக்கி எல்லா வாரியத்தையும் மத்தியில் கொண்டு வருவதற்கான முயற்சியை ஒன்றிய அரசு எடுத்து வருது. ஆனால் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மகிழ்ச்சிக்குரிய அளவில் தமிழ்நாடு சட்டத்தின் கீழ்தான் தமிழ்நாடு வாரியங்கள் செயல்படும் என்கிற ஒரு ஒப்புதலை அளித்திருக்கிறார்கள். அவருக்கு இந்த நேரத்தில்
கோடிக்கணக்கான தொழிலாளர்கள் சார்பில் முதலமைச்சருக்கு நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து இந்த வாரிய பணிகள் சிறப்பாக நடைபெறுவதற்கு தொழிற்சங்க நிர்வாகிகளும் வாரிய அலுவலர்களும் இணைப்பு பாலமாக இருந்து செயல்பட வேண்டும் என்று இந்த நேரத்தில் அவர்களை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இன்னும் கூடுதலாக உறுப்பினர்கள் சேரணும், அரசனுடைய பலன்களை அனுபவிக்கணும். இந்த 2 ஆண்டு காலத்தில் கட்டுமான தொழிலாளிக்கு மட்டும் 1257 கோடி நலத்திட்ட உதவியாக கொடுத்துருக்குறோம் தமிழ்நாடு முழுவதும். இன்னும் 2 ஆண்டு காலத்தில் நிறைய புதிய திட்டங்களை கொண்டு வர இருக்கிறோம். அவர்கள் எல்லாம் இந்த கோடிக்கணக்கான தொழிலாளர்கள் முதலமைச்சருக்கு நன்றி கடன் பட்டவர்களாக இருக்க வேண்டும். தொழிலாளருக்கான ஒரு பொற்காலமாக இந்த அரசு அமைந்திருக்கிறது. அவருக்கு இந்த நேரத்தில் நாம் நன்றியை தெரிவித்து கொண்டு இந்த வாரிய பணிகள் இன்னும் மேலும் சிறப்பாக செயல்படுவதற்கு வாரியத்திற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுவதும் ஒரு ப்ராப்ளம். கடந்த மழை காலத்தில் ஏற்பட்ட பிரச்சனை, அதில் ஏற்பட்ட ஒரு சிறிய தவறு காரணமாக வாரியத்தில் இருந்த எல்லாமே ஸ்ட்ரக் ஆகி போச்சு. அதை மீட்டெடுக்கிற பணிகள் தொடர்ந்து நடந்து வருது. 1ஆம் தேதியிலிருந்து அது சரிப்படுத்தப்படும். அதுதான் ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு ஒரு காரணம் இருக்கணும். ஒரு மிஷின் கெட்டு போச்சுன்னா அதுக்கு என்ன பண்ண முடியும்? ஒரு வாரியம் செயல்படலன்றது வேற, ஒரு மிஷின் கெட்டு போகுது, ஒரு ஃபோன் நீ யூஸ் பண்ணுற, திடீர்னு ஸ்டக் ஆகி போகுது, யார் பொறுப்பு? அதை எடுத்து போய் பண்ணால் உடனே சில நேரத்தில் வரும், சில நேரங்களில் ஸ்டக்கானது ஆனத்தான் தூக்கி போட்டு வேறு ஃபோனு வாங்கணுமா. அப்படி தான் ஆகி இப்போ புதிய ஃபோன் வாங்குற மாதிரி புதிய சர்வர் வாங்கி பழைய சர்வரில் இருந்ததுலாம் மாத்திர வேலை நடந்துங்குது. ஏதோ நடத்தின ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க. 1ஆம் தேதியிலேருந்து நடைமுறைக்கு வந்துடும். ஓகே.